நல்ல வெயில், மண்டையை பிளந்துகிட்டு இருக்குது. ஆக எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வருகின்ற தேர்தலிலே எதிரியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய லட்சியம். வெயில்களுக்கு பற்றி கவலை இல்லை, எதிரியை வீழ்த்துதான் எங்களுடைய முதல் சபதம். அவ்வளவு வெயிலை பொறுக்க முடியாம இங்கே வந்து குழுமி இருக்கின்ற அத்தனை வாக்கா பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்குகின்றேன். இன்றைக்கு திமுகவில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. உண்மைதானே? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை மூலா முடக்கு வீதி சந்து பொந்து எல்லாம் இன்றைக்கு போதை விற்பனை. கஞ்சா விற்குது, விற்கிறாங்கல்ல, போதை பொருள் கஞ்சா விற்பனை அமோகம் நடக்குதுல்ல. அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன் சொன்னா திமுக கட்சிக்காரர்கள் அந்த கஞ்சா விற்கின்ற அவர்களுக்கு துணை நிற்கின்ற காரணத்தினால காவல்துறையால் முழுமையான நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க முடியல. இதனால இந்த பகுதி கல்வி கூட நிறைந்த பகுதி, கல்வி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். இங்க இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி அழியக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு மோசமான நிலை. இப்போ தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க. அவர் கஞ்சா போதை தலைக்கு மேல ஏறிட்டா என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட போதை பொருள் கஞ்சா. அப்படி அந்த போதை பொருள் பயன்படுத்திக்கிட்டு கஞ்சாவுக்கு அடிமையாகின்றவர்கள் குற்ற செயல், கொலை செய்யறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, வழிப்பொறியில் ஈடுபடுறாங்க, பாலியல் சீண்டல் மிக மோசமானது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 24,000 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஈடுபடுத்திருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 சிறுமிகள் இந்த பாலியல் சீண்டலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு. சமூகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். 84 கோடி அந்த சிறுமி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. நிவாரணம் கொடுத்தா சரியா போயிருமா? நம்ம வீட்டில் நம்முடைய குழந்தையா இருந்தா ஏத்துக்குவோமா? நினைச்சு பாருங்க. பிஞ்சு குழந்தை. இன்றைக்கு போக்சோ சட்டம் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 போக்சோ வழக்கு இருக்குது. அதுல 6,999 இருக்குதா? 84 கோடி கொடுத்திருக்கிறாங்க. 18,000 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு 18,000 சிறுமியுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த பெற்றோர்கள் எப்படி மனசு துடிக்கும்? பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் தான் அந்த வழி தெரியும். இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. முதலமைச்சர் சொல்றாரு அப்பா அப்பா என்றால் என்னுடைய செவி மகிழ்ச்சியா இருக்கு சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, அப்பா அப்பா என்று பாலில் சீண்டல் போது கதறுகின்ற பொழுது அந்த சத்தம் இந்த அப்பாவுக்கு கேட்கவில்லையா? 18,000 குழந்தைகள் கதறி கொண்டிருக்கின்றன. இந்த அப்பாவுக்கு காது கேட்காதா? ஆக சிந்திக்க பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்திக்க வேண்டும். நாம் பெற்றெடுத்த குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போதான் இந்த நாடு வளம் பெறும்.